வணக்கம், வாழ்க வளமுடன். ராமாயணத்தின் 5ஆம் தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். ராமாயணத்தில கதாபாத்திரம்லாம் எப்ப அறத்தை நிலைநாட்டி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பார்க்க போறது ராமர் சீதை வாழ்க்கை பத்தி. ராமர் சீதை திருமணம் செய்தாங்க. ராமர் என்ன பண்ணாலும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அறத்தை காப்பாத்தி சீதையோட மகிழ்வா வாழ்ந்து முடிச்சாங்க அந்த வாழ்க்கையை. ராமர் அறத்தை காப்பாத்திருக்காங்க. அதுல ராமர் கூட ஒரு ஒரு கவிதை சொல்லுவாங்க. அது கவிதைகள்ல சொல்லப்போனா, இப்பிறவியிலும் இரு மாந்திரை என் சிந்தாயிலும் தொடேன் அப்படின்னு ராமர் நினைச்சிருப்பார். அடுத்து எந்த கதாபாத்திரம்? தசரதர் கைகைக்கு வரங்கள் கொடுத்து, தர்மத்தின் கீழே வரங்கள் கொடுத்து அவர் அறத்தை நிலைநாட்டியிருப்பார். அடுத்து சுமித்திரையும் கைகையும் தன் கணவருக்கு தர்மத்தின் கீழே தான் அந்த வரத்தை கொடுத்துருப்பாங்க. தன் கணவரோட அறத்தை காப்பாற்றணும், அவரோட கட்டளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறம் காப்பாத்திருப்பாங்க. அடுத்து சுமித்திரை லக்ஷ்மணர் கிட்ட ராமரும் சீதையும் வனவாசம் செல்லும் போது, நீ ராமர் உன் அண்ணனாகிய ராமருக்கு தொண்டனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பல அதிபலா அப்படின்னு எடுத்துட்டு உண்ணாம உறங்காம சீதையை ராமரையும் காப்பாத்தி வனவாசம் முடிஞ்சும் அயோத்திக்கு லக்ஷ்மணர் கூட்டி வந்திருப்பாரு. அப்ப தன் தாய் சுமித்திரையோட அறத்தை லக்ஷ்மணர் காப்பாத்திருப்பார். அடுத்து தசரதர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது கலகரசர் ஜடாயு சந்திச்சிருப்பார். தசரத மன்னருக்கு ஜடாயு உதவி செஞ்சிருக்கும். எப்ப தசரதர் ஓய்வு பெற்றிருக்கும் போது தெரியாம பாம்பு புத்தை மிதிச்சிருப்பார் தன் காலால. பாம்பு சீறிட்டு வரும்போது ஜடாயு அந்த பாம்புக்கு தசரத மன்னர் காப்பாத்திருக்கும். அதே மாதிரி ராமரும் லக்ஷ்மண சீதையும் வனவாசம் போயிருக்கும் போது காட்டுக்குள்ள நுழையும் போதே கலகரசர் ஜடாயு சந்திப்பாங்க. ராமர் தன் தந்தை காலமானதை சொல்லுவார். ஜடாயு என் அண்ணனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துன்பப்படுவாங்க. ஜடாயு ஒரு தன்னை குட்டிகளை எப்படி காப்பாற்றுமோ அந்த மாதிரி காட்டுக்குள்ள வனவாசல் இருக்கிற குடியில் அமைச்சு இருக்கிற ராமர் சீதையை ஜடாயு அப்படி பாதுகாப்பார். இப்போதான் ராவணன் நுழைகிறார். ராவணன் தன் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தால பழி வாங்குறதுக்கு சீதையை கடத்தி கொண்டு போறார். அப்போ ஜடாயு எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி செஞ்சு ஜடாயு அவரோட ரெக்கை ராமன் அழிச்சிருவார். அப்போ ஜடாயு உயிர் போற நிலைமையில இருக்கும். அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் ஜடாயு பார்க்கும்போது ஜடாயு நான் என்னோட உயிர் பிடிச்சிருந்ததே உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜடாயு ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போனது. ஜடாயு உயிர் திறந்துடும் ராமர் மடியிலேயே. அப்போ இறந்து போன ஒருத்தர் உடலுக்கு நீர்க்கடன் செய்யணுமே, அது ராமர் தான் செய்வார். தன் தந்தை ஸ்தானத்துல இருந்து ராமர் தான் செய்வார். தசரத மன்னருக்கு ஜடாயு ஹெல்ப் பண்ணதுக்கு உதவி செஞ்சதுக்கு இப்போ ஜடாயுக்கு நீர்க்கடன் செஞ்சு ராமர் அறத்தை காப்பாத்திருக்காரு. ராமர் சீதை காட்டுக்குள்ள வனவாசத்துல இருக்கும்போது வாலியை சந்திப்பாங்க. வாலி சுக்கிரவனுக்கு போர் நடக்கும். அப்ப வாலியை வதம் செய்வார் ராமர். சுக்கிரவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அதுக்கு காட்டுல இருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரை அனுப்பி தன்னோட சுக்கிரவன் பட்டாபிஷேகத்துக்கு அனுப்பி அறம் காப்பார் ராவனுக்கு 2 தம்பி ஒரு தங்கை, சூப்பர் நகை தங்கை. 2 தம்பிகள் கும்பகர்ணன், விபீஷணர். விபீஷணர் நீதியின் வழியில செல்பவர். தன் அண்ணன் செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் ராமரோட கை கோத்து ராவனுக்கு எதிராக நிற்பாங்க. விபீஷணோட மனைவியும் அவரோட பொண்ணாகிய திரிசரை அப்படிங்கிறவங்க அசோகவனத்தில் இருக்கிற சீதைக்கு துணையா ஆறுதல் சொல்லி துணையா இருப்பாங்க. தன் பெரியப்பா செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அறத்தின் வழியில செல்வாங்க திரிசடை. சீதைக்கு துணையா நிற்பாங்க. இப்படி எல்லாருமே அறத்தின் வழியில செல்லும் போது கும்பகர்ணன் தன் அண்ணன் செய்த ராவணன் தம்பி கும்பகர்ணன் தன் அண்ணன் செய்தது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி ராவணனுக்கு துணையா இருந்து தன் உயிர் திறந்தோட போர்ல இந்திரஜித் ராவணனுடைய மகன். இந்திரஜித்து தன் தந்தைக்கு ஒரு இன்சொல் கூட ஏற்பட விட மாட்டார். அப்படியேப்பட்டவர் ராவணனுக்கு தான் துணையா நின்று அவரோட உயிரையும் போர்ல திறந்தார் இந்திரஜித்து கும்பகர்ணனும் அரண் நல்லது எது கெட்டது எது அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கவே அறத்தின் வழியில செல்லவே இல்லை. வாலி பையனாகிய அந்தங்கனை தூது அனுப்புறார் ராமர். அப்ப ஒரு வானரங்க எனக்கு தூது வராது அப்படின்னு சொல்லி ராவணன் போருக்கு ஏற்பாடு செஞ்சு ராமரும் போர்ல சந்திக்கும் போது ராவணனோட எல்லாரோட ஆயுதங்களையும் இழந்து ராவணன் நீராயுதப்படி நிற்கும் போது ராமர் ஒரு நொடி நினைச்சிருந்தா அவர் கொண்டிருக்கலாம். ஏன்னா நீராயுதப்படி நிற்கிறவர்களை கொள்றது வீரம் இல்லை அப்படின்னு அறத்தின் வழியில செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்பயும் போர் நடந்து நாளை வானா அடுத்த நாள் என்னோட மனைவி என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லுவாங்க. ஆனா ராவணன் நாளைக்கு நான் வருவேன் போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் போர்ல தோத்து ராமரால கொல்லப்பட்டு சீதையை மீட்டார் ராமர். இப்படி எல்லாருமே ஒரு மனுஷங்க நல்லது அன்னப்பறவை எப்படி பாலையும் நீரையும் பிரிச்சு பார்க்குதோ அந்த மாதிரி மனுஷங்க நல்லது கெட்டதையும் பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்து அறத்தின் வழியில செல்லணும். அறம் காப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.